ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல். போஸ்ட் ஆஃபீஸில் என்னென்ன சேவைகளுக்கு எவ்வளவு கட்டணம் வழங்குறாங்கங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனல் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போஸ்ட் ஆஃபீஸில் பல்வேறு விதமான சேவைகளை பொதுமக்களுக்கு வழங்குறாங்க. இந்த சேவைகளுக்கு எல்லாமே ஷெட்யூல்டு ஃபீ, அதாவது ஒரு குறிப்பிட்ட கட்டணமாக சார்ஜஸாக நியமிச்சிருக்கிறாங்க. ஸோ என்னென்ன சேவைகளுக்கு எவ்வளவு சார்ஜஸ்ங்கிறத பார்க்கலாம். போஸ்ட் ஆஃபீஸில் மொத்தம் 9 விதமான சேமிப்பு திட்டங்களை பொதுமக்களுக்கு வழங்குறாங்க. இதில் ஏதாவது ஒரு சேமிப்பு திட்டத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அந்த சேமிப்பு திட்டத்துக்கான ஒரு பாஸ்புக்கை உங்களுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த பாஸ்புக்கை நீங்கள் தொலைச்சிட்டிங்க அப்படின்னா டூப்ளிகேட் பாஸ்புக் அப்ளை பண்ணும் பட்சத்தில் அதற்கான சார்ஜஸாக 50 ரூபாய் கட் பண்ணுறாங்க. அடுத்து போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு சேவிங் அக்கௌண்ட் வச்சுருந்து அந்த சேவிங் அக்கௌண்ட்டுக்கான ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக பெற விரும்புனீங்க அப்படின்னா அதற்கான சார்ஜஸாக 20 ரூபாய் கட் பண்ணுறாங்க. அடுத்து கேன்சலேஷன் ஆர் சேஞ்ச் ஆஃப் நாமினேஷன். போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு சேவிங் அக்கௌண்ட் அல்லது சேமிப்பு திட்டத்தில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு நாமினியை நியமிச்சிருப்பீங்க. அந்த நாமினியை கேன்சல் பண்ண விரும்பினாலோ இல்லை அந்த நாமினியை கேன்சல் பண்ணி வேறு ஒரு நாமினியை ஆட் பண்ண விரும்பினாலோ அதற்கான சார்ஜஸாக 50 ரூபாய் கட் பண்ணுறாங்க. ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு போஸ்ட் ஆஃபீஸுக்கு ஒரு சேவிங் அக்கௌண்ட்டையோ இல்லை சேமிப்பு திட்டத்தில் ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டையோ நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா அதற்கான கட்டணமாக 100 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு அக்கௌண்ட்டை ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அப்படின்னா அதற்கான சார்ஜஸாக 100 ரூபாய் நீங்கள் பே பண்ணணும். அடுத்து செக் புக் சார்ஜஸ். போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு சேவிங் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த சேவிங் அக்கௌண்ட்டுக்கு செக் புக் வழங்குவாங்க. செக் புக்கை ஒரு கேலண்டர் இயரில், அதாவது 1 ஜனவரியிலேருந்து 31 டிசம்பர் வரைக்கும் 10 லீஃப் 10 செக்கை நீங்கள் ஃப்ரீயாக பயன்படுத்திக்கலாம். 10க்கும் மேற்பட்ட நீங்கள் செக்கை பயன்படுத்தும் போது ஒவ்வொரு செக் லீஃபுக்கும் 2 ரூபாய் சார்ஜஸாக கட் பண்ணுறாங்க. அடுத்து சார்ஜஸ் ஆன் டிஸ்ஆனர் ஆஃப் செக். ஒரு நபருக்கு நீங்கள் செக் வழங்குனீங்க அப்படின்னா அந்த நபர் அந்த செக்கை போஸ்ட் ஆஃபீஸில் போய் கொடுத்து பணம் எடுக்கும்போது உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்டில் பணம் இல்லாத பட்சத்தில் அதற்கான சார்ஜஸாக 100 ரூபாய் கட் பண்ணுறாங்க. இந்த எல்லா விதமான கட்டணங்களுக்கும் டேக்ஸும் நீங்கள் செலுத்தி ஆகணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.